நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹோட்டல்ஸ்ல தங்கி இருப்பார்ல, அங்க கிட்ட கூட ரிவர் ஓடிட்டு இருக்கோம். அங்க வந்து சோகமா உட்காந்து பாத்துட்டு இருப்பா. ஒரு நாய் அந்த இடத்துல இருந்து கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படின்னு சீனவை கட் பண்ணி காட்டுக்குள்ள மகாட்சி இருக்காங்க. அவன் ஒரு 2 பேர் கேரி பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்த மகாட்சி என்னப்பா நம்ம சரியான பதில தானே போயிட்டு இருக்கோம், ஏதோ மக்கள் பேசுற மாதிரியான சவுண்ட் எனக்கு கேட்கல, சொல்லுங்க அப்படின்னு அவனை 2 பேர் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க கிட்ட கேட்டா அந்த ஸ்கூலுக்கு தானே சரியான பாத்திர தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து கத்தி விடுங்க. மகாட்சி உள்ளே வச்சு குத்தி கொலை பண்ணிட்டு அடுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சைடு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. நேரம் போக சரி அவன் இறந்துட்டானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒருத்தன் போறான். கிட்ட போன ஒரு கத்தி அவனோட வயித்துல இறங்க அவ்வளவு விஷயம் கொண்டு எல்லாம் நினைச்சுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை வெளியே வர அடுத்து இன்னொரு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஸ்வாட்ச்மேன் இருந்தாலும் உனக்கு கொல்ல விட மாட்டானா அப்படின்னு சொல்ல மகாட்சி அவன் கிட்ட நீ தப்பிச்சு வேணாலும் போறான், அவனை துரத்தி வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த மண்டையை நான் உனக்கு கொன்னே தீர்வான் அப்படின்னு கொள்ள வரேன். அவ்வளவு மகாட்சி அவனோட கத்தி எடுத்து சொல்லிடுவான். அவன் வந்து எதுவுமே இறந்து போகல. சோ மகாட்சி அவன் கிட்ட டே உன டாக்டர் வேணாலும் கூட்டு போறேன், உனக்கு யார் அனுப்புனா அப்படின்னு கூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப யோசிப்பான். அதுக்கடுத்து நான் உனக்கு கண்டிப்பா டாக்டர் கூட்டு போவேன், உனக்கு வேற பீடிங் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கடுத்து கஷ்டப்பட்டு தான் ஒரு வேர்டு சொல்லுவான், காகி அப்படின்னு ஒரு வேர்டு சொல்ல இதை மகேஷ் வந்து அகாபி அப்படின்னு புரிஞ்சுப்பான். அதுக்கடுத்து அவன் வந்து இறந்தே போயிட்டான். அவனோட விட்டல் பாயிண்ட்ல டேமேஜ் இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் டாக்டர் கூட்டு போறேன் சொல்லியிருப்பான். பட் கடைசியில பார்த்தா அவனோட பாடியோட முக்கியமான பகுதியில தான் அடிபட்டு வந்திருக்கு. சோ இறந்துட்டான். கடைசியே முட்டாபே ஒரு டோஜுக்கு நடந்து வர தரனால ரோஜோல தான் அனாட்சி ஒருத்தர் மீட் பண்ணிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என் மகட்ட நடந்து இந்த ரோஜுக்கு வந்துட்டான் போல. என் மக்கோட்டோ அப்படிங்கிற ஒரு பையன் உள்ள அனாட்சி ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்து மகேஷுக்கு அந்த பையனை தெரிஞ்சிருக்கு. அவன் வேற உள்ள போன ஒருத்தரோட வெப்பன்ஸ் அவன் கையில வச்சுட்டு போனா யாருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ள போன நபரும் சரியான டைமுக்கு வெளியே வராரு. வந்து அவருடைய பொருளை மட்டும் அப்படியே வாங்கிட்டு போயிட்டேன். அவரோட பேர் வந்து ஹாகிமுரா ஹபாக்கி. இவர் வந்து டைமியோக்கு காடா இருக்காரு அப்படின்னு சொல்றான். டைமே யாருன்னா இந்த இடத்தோட ஷோகனோட அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு உள்ள போய் அனாட்சி கிட்ட அவங்கள யாரு எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குசானோ மரோசம் இப்படின்னு 2 பேர் இட்டோரியோல இருக்காங்க. இவங்க 2 பேரையும் இந்த இட்டோரியோட பயிற்சியாளர் அறிவிச்சிருப்பாங்க போல. முதல்ல இருந்து 1 மாசம் கழிச்சு இட்டோரியோ வந்து ஷோகனோட கைக்குள்ள போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கு அடுத்த சீனே இப்ப அனாட்சி வந்து 2 பேரை பயிற்சியாளர் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தனை கீச்சி அப்படிங்கிற ஒரு மொட்டை தலையும் கழுத்தை விட்டு கொலை பண்றான். அதுக்கடுத்து ஃபீக்ரின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மார்வேஷம் போட்டு மீதி இருந்த ஒருத்தனை கொலை பண்றான். எதுக்காக இவங்க எல்லாம் கொலை பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல. பட் போக போக பார்த்தா தெரியும். இங்க மகேஷ் கிட்ட அனாட்சி உள்ள என்ன நடந்தது அப்படிங்கறது ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிச்சான். நிறைய ஸ்வாட்ச்மேன்ஷிப் சொல்லி கொடுக்குற டோஜோ அதை சொல்லி கொடுக்குறவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இட்டோரியோல உள்ள எல்லாருமே கூப்பிட்டு ஒரு பயிற்சி கூட நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாருமே ஒரு பயிற்சியாளராக கூட வரலாம் அப்படின்னு மாதிரி மீட் பண்ணிருக்காரு. மகாட்சிக்கு வந்தாங்க சாம்ராய் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றது பிடிக்காதுல. இது வந்து இட்டோரியோக்கு பெனிஃபிட்டா இருந்தாலும் நான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்க கூட சேர்ந்து மத்த டோஜோலாம் கிரஷ் பண்றது வந்து பிடிச்சிருந்தது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க கூட என்னால ஒத்து வர முடியாது. சோ என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு போறான். அக்கிபி அப்படிங்கிற ஒரு பேர் கேட்டனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு எப்போ விருப்பம் இருந்தாலும் என் கூட வந்து நீ சேர்ந்துக்கலாம், இப்போ தங்கக்கூடிய இடத்துல நீ எப்போனாலும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க அப்படின்னு சீனங்க கட் பண்ண மகேஷ் வந்து ரெகுலரா மீட் பண்ணக்கூடிய ஒரு பிராஸ்டோட தான் மீட் பண்றதுக்காக வரான். அந்த பொண்ணு கிட்ட நான் இட்டோரியை விட்டு லீவ் ஆக போறேன், அதனால இனிமே இந்த இடத்துக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு வந்து மகேஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா மகேஷ் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் ஒரு தடவை கூட அந்த பொண்ணை தொட்டதே கிடையாது. அந்த பொண்ணு ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மகேஷ் அந்த பொண்ணு கூட சேர்ந்து படுத்தாலும் பான நோக்கத்துல வந்து எதுவுமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அந்த பொண்ணுக்கு வந்து அவன் ரொம்பவே பிடிக்கும். வேற அவன் இந்த இடத்துக்கு போக போறேன்னு சொல்றானா அதை நினைச்சுதான் அந்த பொண்ணு வந்து இப்போ புலம்ப ஆரம்பிக்கிறா. தென்னால் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன், ஆனா என்ன ஒரு தடவை கூட தொட்டதே கிடையாது, நான் அவ்வளவு கேவலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உன்னோட தங்கச்சி மாதிரி இருக்கேன் அப்படிங்கறதுனால தான் என்ன தொட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னோட தங்கச்சி மாதிரி நீ 1% கூட கிடையாது, உயிரோட இருந்தா உன்னை மாதிரி உன்னோட ஹைட் தான் இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல அதுக்கடுத்து அந்த பொண்ணு முட்டாபை கூட கொஞ்சம் ஃபன்னா ஆடுவா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மொத்தமா அமைதியாகுது. அதுக்கப்புறம் முட்டாபை கிட்ட என்ன 2 வருடங்கள் கழிச்சு அந்த இடத்த விட்டு லீவ் ஆக போறாங்க அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ இந்த பொண்ணு பிராஸ்டியூட்டா இருக்கிறதுக்கான காரணம் அவரோட அம்மா வந்து சிக்கா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மெடிசன் செலவுக்காக தான் இந்த பொண்ணு இந்த வேலை பிடிச்சும் பிடிக்காம செஞ்சுட்டு இருக்கா. டாக்டர் வந்து அவங்க என்ன 2 வருடங்கள் கூட நீடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். என்னோட ட்ரீம் வந்து எனக்கு பிடிச்ச நபர் கூட ஒரு வீட்டுல தனியா வாழணும் அப்படிங்கிறது தான். எனக்கு தெரியும் நீ ஒரு ஸ்வாட்ச்மேன், உனக்கு நிறைய வேலை இருக்கும், என்னோட ட்ரீம் குள்ள ஒன்னு சேர்த்தனா உன்னை வாழ விடாம பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கடுத்து மகேஷ் அந்த இடத்த விட்டு லீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட ஞாபகார்த்தமா அவரோட ஹேர் பின் மகேஷுக்கு கொடுக்குறா. அவன் இந்த இடத்த விட்டு போறதுல அவருக்கு துளி கூட விருப்பமே இல்லை அப்படிங்கிறது மகேஷுக்கும் தெரியுது. ஏதாட்டும் சொல்லுவானா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட மகேஷ் உனக்கு கவலைப்படாத நான் அப்போ உன பாக்குறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகுதான் அவளுக்கு இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் நம்மளால வார்த்தையால சொல்ல முடியாது. மகேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டு அப்ப அந்த இடத்தோட மேனேஜர் வந்து 2 கஸ்டமர் வந்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லணும். 2வது கஸ்டமரை பாக்குறதுக்காக போயிருவா. நேரம் கழிச்சு அந்த ப்ராஸ்டியூஷன் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கிட்டே மறுபடியும் வேஷம் போட்டுட்டு யாரோ ஒருத்தர் கொலை பண்ணதுக்காக வந்திருக்காங்க. இடத்துக்கு ஷீரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த டீம்ல ஒரு ஆள் வராரு. போறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி மகேஷ் அந்த இடத்தோட போனா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்னும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய வேற இல்ல, பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வரும்போது அவனோட ஷர்ட்ல ரத்தக்கார பறிஞ்சிருக்கத பாக்குறாங்க. யாரடா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் பொண்ணை பாட்டு கூப்பிட்டான். எனக்கு பிடிச்ச மாதிரி பேச மாட்டேன்டா, அதனாலதான் கொலை பண்ணிட்டேன் அப்படி கேஷுவலா சொல்லுவான். அவங்க 2 பேரும் அந்த இடத்துட்டு போக அவன் கொலை பண்ண அந்த கேரக்டர் காமிக்கிறாங்க. பொண்ணு என்னதான் தப்பு பண்ணிச்சுன்னு தெரியல, பட் 2 கொலை பண்ணிட்டு போயிட்டான். அடுத்த சீனரின் வந்து நான் ககேட்சியை கண்டிப்பா கொலை பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். தனமா நீ இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அம்மால அப்படின்னு அவளுக்கு வந்து நிறையவே தாட் இருக்குது. கொள்ள நினைக்கிறது அனாட்சோ மட்டும் தான். பட் வீடுல வேற ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வரும்போது வேற மாதிரி போகுது, இவளாலையும் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை விட என்னோட பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு நான் வந்து இப்ப ரொம்ப வீக்கா இருக்கிறேன், எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க, அடிப்பட்டமா நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்து எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டா இந்த சீனே நம்ம ஹீரோயின் அடிச்சு போட்டுருப்பாரு. அவ வானத்தை பார்த்து மேகம் மலை அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பா. இல்ல ரொம்ப ஹார்ட் அடிச்சுமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தது. அடுத்த வந்து அவனோட பாடி கிளீன் பண்ணிட்டு பல நம்ம ஹீரோ அவரை சொல்றாரு இவ்வளவுதான் பெரிய டேலண்டான பர்சனா இருந்தாலும் நீ 2 நாள் 3 நாள் ட்ரைனிங்ல உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது, உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு டேலண்ட் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். சோ ரொம்ப குழப்பிக்காத அப்படின்னு சொல்லுவாரா. இதுக்காக இப்ப இப்படி அலையறாங்கன்னா காங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனாட்சி 3 நாள் கழிச்சு கிளம்ப போறான் அப்படின்னு சொல்லி நியூஸ் வரைஞ்சிருக்காங்க. அதனால ரொம்ப அவங்களோட பாடியை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ரெடியான பிறகு ஃபயர் பத்தவே நான் வந்து ஊர்ல போய் பொருள்
வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நேரம் கழிச்சு ரின் வந்து ஃபயர் பத்த வைக்கிறதுக்கான விறகெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது இடத்துக்கு யாரும் வந்த மாதிரி இருக்கும். இவன் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு என்ன ரெடி ஆகல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து ஷீரா. அவர் என்ன பிடிச்சு தூக்கிட்டு நான் உன்னோட தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மாஞ்சங்க அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனுக்கு எப்படி மாஞ்ச பத்தி தெரியும் அப்படிங்கிறது தெரியல. பட் ரின் வந்து நம்ம ஹீரோ பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்றதா இல்ல. நான் எப்படி கேட்டா நீ சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வருவான். அப்ப பின்னாடி ஒரு குரல் இடத்துல வந்து என்ன பத்தி கேட்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்க இந்த விஷயம் கற்பானா 3 பேருக்கு சேர்ந்து கான் சமைச்சிட்டு இருப்பாங்க. அவகிட்ட இருக்கக்கூடிய நாய்க்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு இருப்பா. அப்ப எதுக்காக வந்தா அப்படிங்கறத சேர்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ வரைக்குமே நம்ம ஒரு 4 பேரை பார்த்திருப்போம். கீச்சி ஹிக்கிறே இப்படியே ஒருத்தன் சுத்திட்டு இருப்பா. அதுக்கடுத்து இந்த மலையை இவங்கெல்லாம் சேர்ந்து இட்டோரியோட ஆளா பார்த்து கொலை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இவங்க வந்து முக்காய் ரியோ அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து வராங்களா. இட்டோரியோ இருக்குல்ல அமைப்பையே மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கறத இவங்களோட கோலை. ஹீரோ வந்து முக்கியம் ரிவா அப்படின்னு அவன் கேள்விப்பட்டே இல்லையா அப்படின்னு சொல்ல முட்டையன் ரிவா அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னதை ரின் வந்து ஆச்சரியப்படுவா. இப்போ இட்டன் ரிவ் வந்து பல டோஜோவா பிரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரே டைகரா டோஜோல 30 பேர் பயங்கரமா இருந்தாங்களாம். நிறைய இடத்துல அவங்க ஸ்கேட்டர் ஆயிருக்கிறதுனால அவங்க கொலை பண்றது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாள் கழிச்சு அனாச்சு காக்காக்கு போறதா இருக்கிறதே அவன் சொல்லும்போது உங்களுக்கு அதை பத்தி ஆல்ரெடி தெரியும், எங்களுக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்ல ஆனா அந்த இடத்துல பாஸ் கிடைச்சு போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல வரைக்கும் ஏன்டா வெயிட் பண்ணுவான். அந்த இட கேட்டை விட்டு தாண்டி போறதுக்குள்ளே அவனை கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரா. அதனால வந்ததுக்கான மெயின் ரீசன் சொல்றான். நம்ம 5 பேரா இருந்து அவனை கொலை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணா அவனை தேடி பிடிச்சு கொலை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து எதை யோசிக்கிறாரு. பட் ஒத்துக்கிட்டாரு போல அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில வெளியே வந்து பார்க்கும்போது ஏதோ சமைச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதான் வந்து ரிவர்ல குடிச்சிட்டு திரும்ப வந்துட்டு இருப்பானா. அது வந்து வில்லேஜுக்குள்ள போயிருக்கான். அவன் எல்லாமே நம்மள வந்து சாப்பிட சொன்னா இது வந்து காட்டு பண்ணி கறிமா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ரிங் வந்து அதை எடுத்து சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பா. தூங்கிட்டு இருக்கும்போது தான் காட்டுக்குள்ள போய் பிடிச்சிட்டு வந்து இந்த மீன் சோளம் இதை தின்னுறதுக்கு பதிலா இதுல நிறைய நியூட்ரிஷன் இருக்கு, நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க லைட்டா ஒரு பை பண்ணி பாப்பா. அவ எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்கு. சோ அவனை திங்க ஆரம்பிக்கிறான். வந்து அவன் கிட்ட நீங்க பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, நீ என்ன பண்ணீங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க 16 வயசுல இருந்தே காசுக்காக கொலை பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. கேட்டர் எனக்கு வந்து 16 வயசுல இருந்து கொலை பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். நீ வந்து நான் காசுக்காக கொலை பண்றேன் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து என்ன ஒரு மாதிரி கேவலமா பாக்குற. பட் இதே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம விலங்குகளை எதுக்காக கொலை பண்றோம், திங்கிறது மூலமா நமக்கு நிறைய நியூட்ரிஷன் இந்த மாதிரி பல பலன்கள் கிடைக்குது. அதை சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ கூட அதை சாப்பிட்டு தான் இருக்கு, அது நல்லாவும் இருக்குது. பட் ஆனா அதை பத்தி அவங்க எப்ப கவலைப்படுவாங்கன்னா அந்த பொருள் வந்து அவங்களுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் பொருளுக்கு ஏதாவது நடக்கும்போது கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதும் இவங்க சொல்ற மெத்தட் வந்து ரெண்டுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பண்ணி ஸ்ட்ராங் ஆக முடியும், நானும் அதே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறி எடுத்து நமக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறான். மண்டே அவன் மைண்ட்ல என்ன யோசிச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ கிட்ட இப்போ உனக்கு இந்த விஷயத்தை காமிக்கிறதுல ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நாயோட மண்டையை தூக்கி வீசுறான். இதை பார்த்து எனக்கு மனசே உடஞ்சிடும். இவ்வளவு நேரம் பண்ணி சொல்லிட்டு இருந்தது உண்மையான பண்ணியே கிடையாது. இப்ப ரீசெண்டா ஃப்ரெண்டான அந்த டாக்டர் தான் கொலை பண்ணி ரின்னே சாப்பிட வச்சிருக்கான். ரின்னு இதை பார்த்து வாந்தி எடுக்க ஆரம்பிக்க இதை பார்த்து ரின் அங்க இருந்து கஷ்டப்படுறத பார்த்து எடுத்துட்டு இருப்பான். அதோட இந்த டிஷோட இந்த இடத்துல ரெண்டாகுது.